ஒரு பொம்பளையா பிறந்தா அடக்கோடுக்கு இருக்கணும். அவுத்து போட்டு நடுங்கி இருக்க கூடாது. அது பெற்றவங்களுக்கு கேவலம். அப்ப என்ன பண்ணிக்கிறேன்? அந்த மரத்துல ஆம்பளைக்கு போன் பண்ணப்பா. ஆம்பளைக்கு அதிகமா போன் பண்ணா ஒரு கல்யாணம் வேணும் கேட்டனா? ஒரு கர்மாந்திரம் வேணும் கேட்டனா? கட்டி வச்சுக்கிறேன் ஒரே வருஷம் கண்ணு மட்டும்தான் கண்ணு 100 ஏக்கர் நடக்குது, 2 டிராக்டர், 2 ஜேசிபி யாரும் கொடுக்காத வருதாச்சல கொடுத்துருங்க. தீர்த்தமால சேரல அன்னைதான் வெள்ளையாக்கிது. தங்கச்சி வாங்க ஒரே வாக்குனாக்கிறா என் பொண்ணை கொடுத்தா பருப்பா வச்சுக்கணும். என்ன வாங்கி போச்சு? அடிக்கிறான் தண்ணி விடுறாங்க. என் பொண்ணை எவ்வளவு கங்காச்சி பண்ற வச்சா அதுக்குன்னு வழக்காடு போட்டு இங்கே போடுறா கேட்டு வழக்காடு போட்டாடி இங்கே இதுக்கே இந்த அவரம் பண்ணா நீங்க டான்ஸ் பாரு பொண்ணு அழகா படிக்க வச்சு அழகா சாப்பாடு போட்டு இங்க எறும்பு கடிக்காத அளவுக்கு பாதுகாத்து வழக்காடு பண்ணி கொடுத்தேன். ஆனா என் பொண்ணு வாடின்றா போடுன்றா தேவிடான்னு கேட்டுக்கிறாங்க. எவ்வளவு அக்கிரமா பொண்டாட்டியால போக பேசுவா. சரிடா அடிக்கடா தண்ணி விடுறா என்னதான் பண்றா? எங்க கேட்டாங்க தண்ணி? அரசியல்வாதிக்கு ஒட்டு மொத்தமா நான் போட்டு கொடுக்க மாட்டேன். பாருமா அப்ப மக்களுக்கெல்லாம் பொண்ணே கிடையாது, அரசியல்வாதிக்கு பொண்ணு இல்லை. கூலிக்காரனுக்கு பொண்ணு போட்டா கூட உட்கார அரசியல்வாதிக்கு
டேய் எதுக்குலாம் அப்படி இன்னும் பேசிக்கிறீங்க டேய் யானை தம்பி கதையை விட்டுட்டு தான் போவாங்க மணி 12 கதை என்ன டேய் வாங்கடா நீங்க அங்க இந்த பக்கம் வாங்க பாத்துட்டு உடனே நான் ஆக்கிதாங்க அங்கே அப்படி போக சொல்லுவாங்க ஏன்னா அவளை சரி எங்களாம் என்ன பண்ணி இப்படி போங்கடா போய் நீங்களே போங்கடா யாருமே கிடையாது உணவாடி போயிட்டா என் மகத்தான் போயிட்டோமா